அனைவருக்கும் வணக்கம். மத்திய அமைச்சரவை ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளதாகவும் இதைத் தொடர்ந்து இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே 2 அவைகளிலும் இந்த சட்டம் தாக்கல் செய்யப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான அறிவிப்பு வெளியே இருக்கு. இது ஒட்டுமொத்த அளவில் ஒரு மிகப்பெரிய விவாதங்களாக இன்னைக்கு மாறி இருக்கு. குறிப்பா இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள், அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலங்களில் உள்ள எதிர்க்கட்சி தலைவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த திட்டம் குறித்து எதிர்த்து பேசிட்டு இருக்காங்க. ஆனா இந்த திட்டத்தை எப்படி இவர்கள் எதிர்க்கிறார்கள், எந்த நிலையிலிருந்து எதிர்க்கிறார்கள், என்ன தேவை அப்படிங்கிறது, இந்த திட்டத்தை முறியடிக்க என்ன தேவை அப்படிங்கிறது இன்னைக்கு முக்கியமான பேசு பொருளாகவும் விவாத பொருளாகவும் மாறி இருக்கு. அந்த விவாதங்களில் நாம் நமது சார்பாக சில விஷயங்களை முன்வைக்கிறோம். முக்கியமாக கடந்த ஆகஸ்ட் மாதத்தில் சர்தார் வல்லபாய் படேலோட கூட்டம் பிறந்த நாள் நிகழ்வு நடக்குது. அதில் பேசிய பிரதமர் மோடி என்ன பேசியிருக்கிறார் அப்படின்னா, ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் அமுல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் பகிரங்கமாக பேசினாரு. அப்போதே மல்லிகார்ஜுனா கார்கே எதிர்கட்சி தலைவராக இருந்தவர் எதிர்ப்பு தெரிவித்தார். குறிப்பாக என்ன சொன்னார் அப்படின்னா, மல்லிகார்ஜுனா கார்கே காங்கிரசினுடைய கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர், இந்த மோடி சொல்லக்கூடிய இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அப்படிங்கிறதெல்லாம் நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை, 2 அவைகளிலும் அதை நிறைவேற்றுவது அப்படிங்கிறதெல்லாம் அவ்வளோ சாத்தியமானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே அறிக்கை கொடுத்தாரு. அதே மாதிரி கடந்த செப்டம்பரில் திமுகவினுடைய பொதுக்கூட்டங்களில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது கூட பல்வேறு விஷயங்களை பட்டியலிட்டு பேசினார். உதாரணத்துக்கு என்னென்னலாம் பேசினார்னா, குறிப்பாக நாடாளுமன்ற தேர்தல், இதுபோக ஜம்மு காஷ்மீரில் 3 கட்டமாக தேர்தல் நடத்துகிறாங்க. ஒரு மாநிலத்துக்குள்ளே இவர்களால் தேர்தலை ஒரு கட்டமாக நடத்த முடியல. அப்போ இதெல்லாம் நாடு முழுவதும் அப்படிங்கிறது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பினாரு. அது பெரும்பான்மையான மக்களும் பலரும் இந்த விஷயத்தை கேள்வி எழுப்பினாங்க. அதே மாதிரி இன்னும் சில விஷயங்களை ஸ்டாலின் வச்சு பேசினார். குறிப்பாக 1951 தேர்தலில் 1874 வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு 2024 8600 பேர்லேருந்து சம்திங் அந்த லெவலில் இன்னைக்கு வேட்பாளர்கள் போட்டிட்டாங்க. அதே மாதிரி 4000 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு இன்னைக்கு நிலைமையில. இப்போ சட்டமன்றங்களுக்கு இவ்வளவு பேர் தேர்ந்தெடுக்க வேண்டியது இருக்கு. அப்ப சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஒரே நேரத்தில் தேர்தல் நடப்பது அப்படிங்கிறதெல்லாம் சாத்தியம் இல்லை. அப்ப இவர்கள் மாநில அரசினுடைய மாநில அரசை ஒரு சாதாரண நிர்வாகமாக மாற்றக்கூடியதாகவும் அவர்களோட உரிமைகளை பறிக்கக்கூடியதாகவும் அதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வராங்க. அதனால மாநில அரசினுடைய அதிகாரங்கள் எல்லாம் பறிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்துல இருந்து முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அந்த கூட்டத்தில் பேசினார். ஆனா எல்லாமே எதுல இருந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறார்கள் என்றால், இந்த நடைமுறை சாத்தியம் இல்லை. உதாரணத்துக்கு சட்டமன்றம் நாடாளுமன்றத்தில் கூட கீழவை மேலவை எல்லாம் இது நிறைவேற்ற முடியாது. அதே மாதிரி இதுல இவ்வளவு சிக்கல் இருக்கு. இந்த ரேஞ்சில தான் பேசுறாங்க. ஆனா இது போன்ற பல்வேறு விஷயங்களை இன்னைக்கு இந்த பாசிச மோடி அரசு நிறைவேற்றி காமிச்சிருக்கு அப்படிங்கிறது நாம் மறந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதா. உதாரணத்துக்கு ஜிஎஸ்டி கொண்டு வரும்போது எல்லோரும் என்ன பேசினார்கள், எல்லா எதிர்கட்சிகளும் மாநில கட்சிகளும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்லி எடுத்து பேசினாங்க. ஆனா இன்னைக்கு அந்த பாசிச சட்டத்தை, குறிப்பா ஜிஎஸ்டி சட்டத்தை இன்னைக்கு அமுல்படுத்தி இருக்கிறாரு. அப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தல், அதே மாதிரி ஒரே நேரத்துல சட்டமன்ற தேர்தல், இதெல்லாம் நடைமுறை சாத்தியம் இல்லை அப்படின்ற ரேஞ்சில இருந்து மட்டும் நம்ம எதிர்க்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி நாம் முன்னெடுக்க வேண்டியது இருக்கு. முக்கியமா இன்னைக்கு எதிர்கட்சிகள், எல்லா கட்சிகளும் இன்னைக்கு முன்வைக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், இது நடைமுறையில சாத்தியம் இல்லை. இது பெரும்பான்மையான மக்கள்கிட்ட இப்படிப்பட்ட ஒரு கருத்து இருக்கு, நடைமுறையில சாத்தியம் இல்லை. ஆனா நடைமுறையில் சாத்தியம் இல்லைன்னு சொல்லி பேசினா இன்னைக்கு ஜிஎஸ்டி அவர்கள் நிறைவேற்றி இருக்கிறார். இன்னைக்கு நடைமுறையில சாத்தியம் இல்லைன்னு சொல்லக்கூடிய நீட் தேர்வை அவர்கள் மிக கட்டாயமாக, வலுக்கட்டாயமாக திணித்து இன்னைக்கு நமது உரிமைகளை பறித்துள்ளார்கள். இதற்கு நாம் என்ன பதில் சொல்ல போகிறோம்? இதுதான் நம்மளோட கேள்வியா இருக்கு முக்கியமா. அப்ப இன்னைக்கு நம்ம இந்த பாசிச சட்டங்களை நாம் எதிர்க்கிறோம் அப்படின்னா உறுதியான எதிர்ப்பு காமிக்க வேண்டியது இருக்கு அப்படிங்கிறதா. இப்ப உதாரணத்துக்கு இந்த எதிர்கட்சிகள் எப்படிப்பட்ட எதிர்ப்பை முன்வைக்கிறார்கள்? அப்ப எதிர்கட்சிகள் எந்த இடத்துல இருந்து எதிர்க்கிறாங்க அப்படின்னா, ஒரு பக்கம் நடைமுறை சாத்தியம் இல்லைங்கிற இடத்துல இருந்து எதிர்ப்பு தெரிவிச்சு அறிக்கை விடுறது அப்படிங்கிற ரேஞ்சில இருந்து தான் அவர்கள் பாசிச மோடி அரசுக்கு எதிராக பேசுகிறார்கள். ஆனா இன்னைக்கு உண்மையிலேயே அவர்கள் இந்த பாசிச மோடி அரசு இன்னைக்கு ஒவ்வொரு சட்டங்களையும் இன்னைக்கு தொடர்ச்சியா அமலாக்கி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அப்ப இதுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல போறோம்? எப்படி இதை முறியடிக்க போறோம்? அப்ப தேர்தல் கட்சிகள், உதாரணத்திற்கு இன்னைக்கு சட்டமன்றத்தில், அதே மாதிரி நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள்
இவர்கள் அனைவரும் வந்து இது நடைமுறை சாத்தியம் இல்லைன்னு சொல்லி பேசுறாங்க. ஆனா உண்மையில் அவர்கள் கொண்டு வரக்கூடிய பல்வேறு சட்டங்களையும் திட்டங்களும் மெதுவாக இங்க அமலாயிட்டு தான் இருக்குது. அப்ப இதுக்கு நாம் என்ன செய்ய போறோம், இல்லை எதிர்கட்சிகள் என்ன செய்யறாங்க, அப்ப இவர்களை பற்றி நாம் என்ன முடிவெடுப்பது? முக்கியமாக எதிர்கட்சிகள் ஒரு சந்தர்ப்பவாத நிலைப்பாடாகத்தான் அணுகுகிறார்கள். இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீட் தேர்வு எடுத்துக்கோங்க. காங்கிரஸ் வந்து தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு பேசுது, ஆனா வந்து இன்னைக்கு வட மாநிலங்களில் அதை பற்றி வாயை திறப்பதில்லை. இப்படி ஒவ்வொரு கட்சிகளுக்கும் ஒவ்வொரு நிலை. அப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு நிலை அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இவர்கள் வந்து அப்படிங்கிற விஷயத்துல இவர்கள் நிற்கிறார்கள். அப்ப இது சந்தர்ப்பவாத அணுகுமுறை தான். அப்ப அதுல இருந்து மட்டும் வந்து எதிர்ப்பு தெரிவிப்பது அப்படிங்கிறதும், இப்ப நீட்டை பொறுத்த வரைக்கும் குறிப்பா வந்து இங்க தமிழ்நாட்டில் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சது, இந்தியாவில் வந்து மற்ற இடங்கள்ல எல்லாம் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது இல்லை. அப்ப இந்த சந்தர்ப்பவாத அணுகுமுறையில் இவர்கள் சொல்ல வருவது என்ன, மக்களிடம் இந்த திட்டத்தை இவர்கள் முறியடிக்கணும் அப்படிங்கிறது இவர்களுக்கு நோக்கமா அப்படின்னா அப்படி இல்லை அப்படிங்கிறதுதான் நம்மளுக்கு யதார்த்தமா தெரியுது. அப்ப இவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னா, ஒவ்வொரு தடவையும் இப்படி அடக்குமுறை சட்டங்கள் ஒடுக்குமுறை சட்டங்கள் வரும்போது அதற்கு எதிராக பேசுறாங்க. பேசிட்டு அந்த சட்டங்களுக்குள்ளேயே இந்த பாசிச அரசு கொண்டு வரக்கூடிய இந்த சட்டங்களுக்குள்ளேயே தங்களினுடைய கார்ப்பரேட் நிறுவனங்களினுடைய நலனை ஓரளவு பிரதிபலிச்சு ஓரளவு அதுக்குள்ள வந்து தனக்கான இடத்தை பிடிச்சுக்கிட்டு அதோட அமைதியாகி சமரசமாகிறார்கள் அப்படிங்கிறதா உண்மை. ஏன்னா இந்த ஒவ்வொரு கட்சிகளின் பின்னாடியும் அவர்கள் ஒரு கார்ப்பரேட்டுகளுக்கான கட்சிகளாக இருக்கிறார்கள். அப்ப இந்த கார்ப்பரேட் கட்சிகள் தான் இந்த பாசிச திட்டத்தை முறியடிக்க போகிறார்களா அப்படிங்கிறதா நம்மளோட கேள்வி. அப்ப இவர்கள் தங்களுக்கான இடத்தை எப்படியாவது அங்க புரிந்து கொண்டு அப்படியே அமைதியாகி விடுகிறார்கள் அப்படிங்கிறது தான் யதார்த்தமா இருக்கு. அப்ப உண்மையிலேயே இன்னைக்கு இப்படிப்பட்ட பாசிச சட்டங்களை முறியடிக்கணும்னா என்ன செய்யணும் இந்த எதிர்கட்சிகள்? உண்மையில் என்ன செய்ய வேண்டியது இருக்கு அப்படின்னா, டெல்லி சோழ விவசாயிகள் முன்னெடுத்த போராட்டம் மிக முக்கியமானது, மிக சரியானது. பாசிச கும்பலை பயந்து பின்வாங்க வைத்தது. அப்படிப்பட்ட போராட்டங்கள் டெல்லி சோழ போராட்டத்தை முன்னெடுத்ததனுடைய விளைவுதான் அந்த சட்டத்தை அமல்படுத்தாம பின்வாங்கினார்கள். இப்படிப்பட்ட போராட்டங்கள் தான் உண்மையில் ஜனநாயகத்தை நோக்கி இல்ல மாற்றை நோக்கி அது போகும் அப்படிங்கிறதா ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அப்ப இந்த எதிர்கட்சிகள் இன்னைக்கு எவ்வளவோ பிரச்சனை சொல்ல முடியும். நாடாளுமன்ற தேர்தல் எடுத்துக்கோங்க, எதிர்கட்சிகளுக்கு எவ்வளவு நெருக்கடி. இன்னைக்கு அமலாக்கத்துறை ரைடுல இருந்து இன்னைக்கு எல்லாம் வந்து எதிர்கட்சிகளை வந்து விலைக்கு வாங்குறதுல இருந்து எல்லா மிகப்பெரிய கட்சிகளை உடைக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செய்யறாங்க. அப்ப எல்லா வேலையும் செய்வதை நோக்கி எதிர்த்து இவர்கள் என்ன செய்கிறார்கள்? இன்னைக்கு தேர்தல் அவ்வளவு மோசடி நடக்குது, அதை எதிர்த்து என்ன செய்கிறார்கள்? அப்ப உறுதியான போராட்டங்களை கட்டியமைப்பதற்கு இன்னைக்கு இவர்கள் தயாராக இருக்கிறார்களா அப்படிங்கிறது இன்னைக்கு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. அப்ப உண்மையில் எதிர்கட்சிகள் இப்படிப்பட்ட போராட்டங்களை முன்னெடுக்கலைன்னா என்ன நடக்கும்? இன்னைக்கு லாரி தொழிலாளர் போராட்டத்தை கூட எடுத்துக்கங்க. எதிர்கட்சிகளோட அந்த லாரி தொழிலாளர்களுக்கு கத்து நாடு முழுவதும் ஸ்தம்பிக்க வைத்தார்கள். அதனாலதான் வந்து அந்த குற்றவியல் சட்டங்கள்ல இருந்து அந்த லாரி தொழிலாளர்களுக்கான சட்டத்தை மட்டும் வெளியில் எடுத்தார்கள், பின்வாங்கினார்கள். அப்ப அதே மாதிரி ஒரு உறுதியான போராட்டங்களை இதற்கு எதிராக கட்டியமைப்பதற்கு நாடு முழுவதும் நாம் தயாரா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு நம்ம முன்னாடி இருக்கு. இன்னைக்கு எதிர்கட்சிகள் இதை செய்யவில்லை என்றால் அதுவும் பேரளவிற்கான எதிர்ப்பாக மாறி இதை நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிறதா யதார்த்தம். அப்போ உண்மையில் நாம் இதை திரும்ப பெற வைக்கணும், இல்ல உண்மையில் இது வரக்கூடாது அப்படின்னா இந்த பாசிசத்திற்கு எதிராக உறுதியான போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டிய தேவை இருக்குது. வேண்டும் ஜனநாயகம் அப்படின்னு நாம் முழங்க வேண்டியது இருக்கு. மாற்று ஒரு பாசிச எதிர்ப்பு ஜனநாயக குடியரசை நோக்கி நாம் முன்னேறி போக வேண்டியது இருக்கு. அதற்கான போராட்டங்களை கட்டியமைக்க வேண்டியது இருக்கு. அப்படிப்பட்ட போராட்டங்களை நாம் முன்னெடுப்போம். அனைவரும் ஒருங்கிணைந்து களத்தில் நிற்போம். களம்தான் பாசிஸ்டுகளை வீழ்த்தும், களம்தான் பாசிஸ்டுகளை ஓட ஓட விரட்டும். அதுதான் நமக்கு விவசாயிகள் போராட்டமும் லாரி தொழிலாளர் போராட்டமும் பல்வேறு நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு போராட்டங்களும் நமக்கு அதுதான் முன்னாடி முன்வைக்கிறது. ஆக நமக்கு முன்னுள்ள சரியான வழியில் பயணிப்போம். பாசிச கும்பலின் பாசிச சட்டங்களை வீழ்த்துவோம். நன்றி, வணக்கம்.